பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள், ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள், ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு சில காரியங்களை நினைத்து நீ துக்கத்தோடு கூட இருக்கிறாய். துக்கத்தோடு கூட உன் உள்ளம் காணப்படுகிறது. எல்லாரும் என்னை குற்றம் சாட்டுகிறார்கள், எல்லாரும் எனக்கு விரோதமாய் கை போட நினைக்கிறார்கள், எல்லாரும் எனக்கு விரோதமாய் எப்படியாவது குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கான முகாந்திரத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். என்னை வேதனைப்படுத்தி கொண்டே அவர்கள் காணப்படுகிறார்கள். ஒரு கவலையோடு கூட அழுது கொண்டு இருக்கிறீங்கல்ல. வேலை செய்கிற இடத்துல என்னை குற்றப்படுத்துகிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்க என்னை குற்றப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நினைக்கும்போது என் உள்ளம் அது வெகுண்டு எழும்புகிறது. அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு அழுது கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை பிடிக்க மனதாய் இருக்கிற ஒரு கூட்டம், உங்களை அழிக்க மனதாய் இருக்கிற ஒரு கூட்டம், உங்களை தள்ளிவிட மனதாய் இருக்கிற ஒரு கூட்டம். நீயோ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஆமென். எல்லாரும் நம்ம தள்ள நினைத்தார்கள், தேவனாகிய கர்த்தரோ நமக்கு உதவி செய்தார். வசனம் சொல்லுகிறது, தள்ளப்பட்டதான அந்த கல்லை கட்டிடம் தாங்கக்கூடியதான மூளை கல்லாக கர்த்தர் எடுத்து நிறுத்தினார். உடைந்து போயிடாதீங்க. அவரை பிடிக்க வகை தேடினார்கள். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆனாலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. வகைதாங்க தேட முடியும். பிசாசு வகைதான் தேடுவான். வசனம் என்ன சொல்லுது? பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று, எவனை அழிக்கலாமோ என்று அவன் வகை தேடிக்கொண்டே இருக்கிறான், வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் அவன் மேல் கை போட விட மாட்டார், உங்கள் மேல் கை போட விட மாட்டார். உங்களை குற்றத்தில் கொண்டு வந்து நிறுத்த கர்த்தர் அனுமதிப்பதில்லை. உங்கள் மேலே நியாய தீர்ப்பை கொண்டு வருவதற்கு கர்த்தர் இடம் கொடுக்கறதில்லை. உங்களை நிறுத்தி அவமானப்படுத்துவதற்கு தேவன் இடம் கொடுப்பது கிடையாது. எந்த இடத்துல உங்களை தள்ளணும்னு நினைத்தார்களோ, வகை தேடி கொண்டிருக்கிறார்களோ, அதே இடத்துல அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்தவும், அவர்கள் கரத்தை உங்கள் மேலிருந்து எடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்வார். அவர் மேல் கை போட முடியவில்லை, உங்கள் மேலே கை போட முடியாதுங்க. காரணம், அவர் உங்களுக்கு முன்பாக கேடகமாக, மகா பெரிய பலனாக, கோட்டையாக, துருகமாக அவர் இருக்கிறார். அவருடைய சட்டைகளுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு அவராலே பாதுகாப்பு உண்டு. அவருடைய மறைவிடத்திற்குள்ளே இருக்கிற உங்களுக்கு அவராலே வேலி உண்டு. கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார், உங்களை பாதுகாத்து நடத்துவார். நீங்கள் நினைக்கிறீங்க, என் வீட்டில் இருக்கிறவங்க என்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க, சொந்து போகாதீங்க. ஒருவரும் உங்கள் மேலே கை போட முடியாது. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒருவரும் உங்கள் மேலே கை போட முடியாது. தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாத்து, கை போட நினைத்தவர்கள் மத்தியில் உங்கள் தலையை உயர்த்தி, அவர்களுக்கு நேராக காரியங்களை திருப்பி உங்களை கர்த்தர் பாதுகாக்கிறதை உங்களுடைய கண்கள் காண கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அவரை பிடிக்க வகை தேடினார்கள். இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளை பிடிப்பதற்கு உலகத்தில் இருக்கிறவர்கள், குடும்பத்தார் வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் அவர் மேல் கை போட முடியவில்லை. ஒருவனும் உடைய பிள்ளைகள் மேல் கை வையாதபடிக்கு, கை போட முடியாதபடிக்கு தடுத்து உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய உயர்வை, பாதுகாப்பை, நன்மையை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தேவ பிள்ளையே, ஒருவனும் உங்கள் மேல் கை போடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. ஒருவனை கர்த்தர் பிடிக்க வகை தேட விட மாட்டார்.
அவன் செய்யணும்னு நினைக்கலாம், ஒன்றும் உங்களை தொடாது. கர்த்தர் பாதுகாப்பார். காட் bless யூ. காட் bless யூ.